சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நல்ல விஷயமானது உனக்கு நடக்கப் போகிறது. நீ எதற்காக ஏங்கி தவித்து கொண்டு வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ கடத்தி கொண்டே இருந்தாயோ? நீ எதற்காக இத்தனை நாள் வாழ்க்கையில் முழு கஷ்டமும் வந்தாலும் அனைத்தையும் சகித்து கொண்டு வாழ்வில் இந்த ஒரு விஷயம் நடந்தால் போதும், நம் வாழ்வில் வெற்றியடைந்து விடுவோம், அனைத்தும் மாறிவிடும் என்று நினைத்தாயோ? அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் இன்று நடக்கப் போகிறது. உன் வாழ்வுக்கு தேவையான பல மாற்றத்தை உருவாக்கும் நாள் என்று. இதற்கு வரை உன்னுடைய வாழ்வில் நீ சோதித்த அனைத்து பிரச்சனைகளும் வெவ்வேறு. ஒன்று போனால் இன்னொன்று மாறி மாறி வந்தது. நீ செய்து கொண்டு இருக்கும் வேலையில் உனக்கான இன்பத்தை தரவே இல்லை. ஏற்கனவே உன் வாழ்க்கையில் பல சோதனைகள், பல சிக்கல்கள், எல்லாவற்றையும் நீயும் தாண்டி தாண்டி வந்தாய். எதற்கென்றால் உன்னுடைய கனவை நீ அடைய வேண்டும் என்பதற்காக. எத்தனையோ நபர்கள் உன் வாழ்க்கைக்குள் போகலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் யாரையுமே உன்னுடைய வாழ்க்கைக்குள் வரவிடாமல் நான் சாதிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு உன் வாழ்க்கையில் நீ எல்லா காரியத்தையும் எந்த ஒரு நினைப்பும் வைத்து கொள்ளாமல் எல்லா விஷயத்தையும் நீ முழு மூச்சோடு செய்து கொண்டு இருந்தாய். தங்கமே, இதனால் நீ பல உறவுகளை இழந்தாய். நீ செய்யும் விஷயங்கள் உன்னுடைய பல உறவுகளுக்கு பிடிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நகர்ந்து போன சில உறவுகள் எல்லாரையும் நினைத்து நீ இந்த நேரத்தில் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய கனவுகளுக்கும் ஒத்துழைப்பு தராமல் அவரவர் இஷ்டத்திற்கு இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்பட்டார்கள். ஆனால் நீ அதற்கு வழிவிடாமல் உன்னுடைய ஆசைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக முழு மூச்சோடு நீ எந்த உறவு போனால் என்ன, என்னுடைய ஆசைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டு இருக்கிறாய். அந்த விஷயத்தில் வெற்றி அடைவாய். உன்னை விட்டு ஏன் போனோம் என்று அவர்கள் நிச்சயமாக வருத்தப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியானது ஒன்று காத்திருக்கிறது. அது வேறொன்றுமல்ல, நீ ஆசைப்பட்டு முழு வேகத்தோடு போராடி கொண்டு செய்து கொண்டு இருக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது செய்ய விடாமல் உன்னை தொந்தரவு செய்தவர்களை, உன்னுடைய ஆசைகளை தடுக்க நிறைய பேர் போராடினார்கள். ஆனால் யாருக்குமே நீ எந்த ஒரு இடத்தையும் தராமல் நான் ஜெயிப்பேன், நான் வாழ்வேன் என்று ஒரு முழு குறிக்கோளோடு நீ வாழ்ந்தாய். அதற்கு நான் உனக்கான அன்பளிப்பை தர வேண்டும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடும் விஷயத்தை தர வேண்டும் அல்லவா? உனக்கு எவ்வளவுதான் நான் கொடுத்தாலும் நீ தேடும் விஷயத்தை கொடுத்தால் மட்டும்தான் உனக்கு சந்தோஷமே தவிர, நான் ஒன்றை கொடுத்து அது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அது சந்தோஷம் அல்ல. உனக்கு பிடித்தது என்னிடம் இருந்து கிடைத்தால்தான் அது உனக்கு சந்தோஷம். வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை உன்னுடைய இந்த ஆசைக்காக தொலைத்து விட்டாய். முக்கியமாக நிறைய உறவுகள் நீ செய்யும் விஷயத்தை பார்த்து, இதெல்லாம் எதற்கு, நீ இதெல்லாம் செய்தால் என்னிடம் பேச வேண்டாம், என்னிடம் இருக்க வேண்டாம், நான் சொன்னதை செய், அதுதான் உனக்கு நல்லது, அப்பொழுதுதான் உறவானது நீடிக்கும் என்று பல விஷயங்களை சொன்னார்கள். ஆனால் நீயோ அது எதையும் காதில் வாங்காமல் நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை நான் செய்வேன், முழு மூச்சோடு செய்து வெற்றி அடைவேன், அப்பொழுது நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லினாய். அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நீ செய்யும் விஷயத்திற்காகவே உன்னை விட்டு போனார்களோ அவர்கள் மத்தியில் உன்னை நான் வாழ வைத்து சந்தோஷப்படுத்துவேன். தேவையில்லாமல் அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்த்து எந்த ஒரு அறிவுரையையும் சொல்லக்கூடாது. அவனவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறான் என்பது சிலருக்கு தெரியாது. நான் உனக்கும் சொல்வது ஒன்றுதான். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறது என்றால் அதை செய். அதை மற்றவனும் செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. உன்னுடைய ஆசைகள் எப்படி உனக்கு பெரிதோ அது போலவே அவனவனுடைய ஆசைகள் அவனவனுக்கு பெரிய விஷயம்தான். புரிந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். நான் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கைக்காக எல்லா வழிகளையும்
காட்டுவேன். நல்ல நல்ல விஷயத்தை நானும் செய்து தருவேன். உன்னுடைய கர்ம வினையானது முடிவுக்கு வந்துவிட்டது. நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை அடையும். இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படக்கூடாது. உன்னை விட்டு சில உறவுகள் போய்விட்டார்கள் என்பதற்காக அந்த உறவுகளை நினைத்து கொண்டு இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உறவுகள் போய்விட்டார்களே என்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் நிறுத்தக்கூடாது. இப்பொழுது எப்படி நீ முழு வேகத்தோடு அனைத்து விஷயங்களையும் செய்கிறாயோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது நடக்கட்டும். உன்னுடைய கனவுகள் என்னவோ அது அப்படியே பலிக்கட்டும். யாராலும் உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கனவுகளும் தடைப்பட்டு நின்றுவிடக்கூடாது. இப்பொழுது வேண்டாம் என்று சொல்வார்கள். நாளை உன் வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வந்தால் நீ போராடி கொண்டு இருக்கும் அந்த விஷயம்தான் உனக்கான ஒரு வெற்றியை தரும். இன்று அதிகமாக அறிவுரை சொல்பவர்கள் நாளை இருப்பார்களா என்பதே தெரியாது. அதனால் உன்னுடைய ஆசைகளை எப்பொழுதும் மற்றவர்களுக்காக மூட்டை கட்டி வைத்துவிட்டு பிறகு பிற்காலத்தில் யோசிக்காதே. இப்பொழுது இருந்து உன் ஆசைகளை நீ துவங்கு. இதுவரைக்கும் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் நடக்கும். இதற்கு மேல் நீ செய்யும் அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். பல்லாண்டு காலம் நீயும் உன்னுடைய குடும்பமும் நன்றாக இருப்பீர்கள். இதற்கு நடுவே யாராவது உன்னுடைய குடும்பத்தை தவிர மற்றவர்கள் யாராவது தேவையில்லாமல் நீ இதை செய்யாதே அம்மா அது செய்யாதே என்று சொன்னால் அவர்களிடம் சிரித்துவிட்டு உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு இரு. உன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும்தான் என்னென்ன முக்கியம் ஏது முக்கியம் என்பது உனக்கு தெரியும். அவர்கள் பேசுவார்கள். இன்று வந்து உனக்கான அறிவுரைகளை சொல்வார்கள். நாளை ஒரு ஆபத்து என்று வந்தால் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பணத்தையோ இல்லை பொருளையோ தந்து உனக்கு உதவ மாட்டார்கள். இன்று நீ செய்யும் ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய எதிர்காலத்தில் மிக பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் உனக்கு ஏற்படுத்தி உன்னை முன்னேறுவதற்கான வழிகளை காட்டும். நீ என்னுடைய பிள்ளை. போராடுகிறாய், போராடு. எதற்காக போராடுகிறாய்? உன் வாழ்க்கைக்காகத்தானே. அந்த வாழ்க்கையில் நீ போராடும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமான விஷயங்களாகவே உனக்கு அமையும். தைரியமாகவும் தன் நம்பிக்கையுடனும் உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் காரியம் அனைத்தும் வெற்றிதான். எல்லாமே வெற்றிதான். இனிமேல் நான் சொன்னதை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஞாபகம் வைத்துக்கொள். எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். நீ என்னிடம் ஓடி வந்து என்னிடம் நீ கேட்கலாம். சாயி, எனக்கு இந்த நேரம் இந்த ஒரு தேவை இருக்கிறது, அதை செய்து கொடுங்கள் என்று நீ கேட்கலாம். உன்னுடைய பிடிவாதம் என்பது உன்னுடைய ஆசைக்காக இருக்கலாம். அதுவே தேவையில்லாத விஷயத்திற்காக இருக்கக்கூடாது. அதையும் ஞாபகம் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன வேண்டுமோ அதை என்னிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள். இப்பொழுது நீ செய்யும் ஒவ்வொன்றும் உன் எதிர்காலத்தில் மிக பெரிய ஒரு நல்ல மாற்றங்களாகவும் நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல பணத்தை, நல்ல பொருளாதாரத்தை உன் வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயங்களே ஏற்றி தரும். கவலை இல்லாமல் என் மீது நம்பிக்கையை வைத்து எல்லா காரியத்தையும் செய். நானே உனக்கு துணை, நானே உனக்கு பாதுகாவலன், அனைத்தும் நானே. இதற்கு நடுவே உன்னை தேவையில்லை என்று விட்டு போகும் எந்த உறவையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் உன்னுடைய ஆசைகளுக்கு தடையாக இருந்தால் போகட்டும், விடு. அவனவன் ஆசையை அவனவன் செய்யத்தானே இருக்கிறான். உன்னுடைய ஆசைகளை முட்டுக்கட்டையாக தடை போட இங்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவனுக்கு நீ செய்வது பிடிக்கவில்லை என்றால் அது அவனுடைய ஆசை, நீ முன்னேறக்கூடாது என்று. அதற்காக நீ எல்லா விஷயத்தையும் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து கொண்டு உன் வாழ்க்கையில் எதையும் செய்யாமல் இருந்து விடாதே. பொறுமையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக பார்த்து கொள்வது உன்னுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது. எதிர்காலத்தில் யாருடைய கையையும் எதிர்பார்த்து
நீ வாழக்கூடாது என்றால் இப்பொழுதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீயே செய்து பழக ஆரம்பித்துவிடு. இன்று இருப்பது போல நாளையும் எல்லாம் இருக்கும் என்று நம்பாதே. இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்காக என்னெல்லாம் செய்யலாமோ எல்லா காரியத்தையும், எல்லா சுப நல்ல விஷயத்தையும் செய்ய துவங்கு. சீக்கிரத்தில் எல்லா நல்ல வளங்களும் உனக்கு கிடைக்க இந்த சாயாகிய நான் உனக்கு ஆசிர்வாதம் செய்கிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாய் உன்னுடன் இருந்து உனக்கான அனைத்து உதவிகளையும் செய்வேன். ஓம் சாய்ராம்.